பேட்டிங் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அவங்களோட பர்சனல் மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் கூப்பிட்டு வரல. எப்படி விக்கெட்ஸ் எடுக்கணும்னு பாருங்கள். என்னென்ன ஷார்ட்ஸ் நீங்கள் ஆடி பார்க்கணும், எப்படி ரன் ஸ்கோர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ அதை ட்ரை பண்ணுங்கள். முதல்ல சொல்லிருக்கூடாதா? கேவலமாக தோத்துட்டு சமாளிக்கிற பற்றி இன்னைக்கு மேட்ச் வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சு. என்னெல்லாம் ஆடி நம்மளால் கற்றுக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணலாம். ப்ராக்டிஸ் மேட்ச் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கு தான். யாரும் அவங்களோட பர்சனல் மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் கூப்பிட்டு வரல. ஸோ இன்றைக்கி என்னென்ன ஷார்ட்ஸ் நீங்கள் ஆடி பார்க்கணும், எப்படி ரன் ஸ்கோர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி போலிங்கும் எப்படி விக்கெட்ஸ் எடுக்கணும்னு பாருங்கள். அது மேக்ஸிமம் என்னெல்லாம் உங்களால் ட்ரை பண்ணி விக்கெட் எடுக்க முடியுமோ விக்கெட் எடுக்க பாருங்கள். எக்ஸ்ட்ராஸ் போட்டிங்கன்னா கட் பண்ணிவிட்டு அடுத்த போல. டவல் கம் டவல், வெரி குட் டவல் கோ. ஏ நான் இப்போ சொல்ல போகிற ஒரு லீகலான ஆப்பில் டெய்லி 5 o'clock 5 lakh rupees and 1 PS5 கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வெறும் 500 இன்வெஸ்ட் பண்ணி 20K வரைக்கும் வின் பண்ணிட்டு இருக்காங்க. நான் காயின் டிசிஎக்ஸ் ஆப்பை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். காயின் டிசிஎக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு Web3 செக்ஷனுக்கு போனீங்கன்னா பவர் பஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும். இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற யூசர்ஸ்க்கு 5 lakhs டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு டெய்லி ஒரு டோக்கன் பிளேஸ் பண்ணா போதும். இந்த ஆப் கம்ப்ளீட்லி லீகல். நம்ம கௌதம் கம்பீர் கூட அதை ப்ரோமோட் பண்றாரு. ஈஸியா உங்களோட வின்னிங்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹாட் ரைட் நோ அண்ட் ரைசிங் கேட்டகரிஸ்ல நீங்க மணி இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோட அனுபவத்துல ஹாட் ரைட் நோல 2 மணி நேரத்திலேயே 5 ல இருந்து 10 மடங்கு உங்களோட வின்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சில நேரங்கள்ல 70 மடங்கு வரைக்கும் போகும். டெய்லி ஈவினிங் 5 o'clock 500 rupeesக்கு ஒரு டோக்கன் வாங்கிட்டு 2 hours கழிச்சு செல் பண்ணீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் டே ஃப்ரீ ரிவார்ட்ஸ்க்கு எலிஜிபிள் ஆவீங்க. நீங்க டோக்கன்ஸை பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னோட கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட வின்னிங்ஸ்ல போனஸ் கிடைக்கும் அண்ட் PS5 வின் பண்றதுக்கான சான்ஸும் ஜாஸ்தி ஆகும். சோ மறக்காம பேனர்ல கொடுத்திருக்க கோட Web3 ஹோம் பேஜ்ல யூஸ் பண்ணுங்க. சோ ஈவினிங் 5 மணிக்கு முன்னாடி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு KYC பண்ணிட்டு உங்களோட ஃபண்ட்ஸை ஆட் பண்ணி ரெடியா இருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தது குயிக்கா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா வின் பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணுதான்டா. ஏனா சேஸ் மாஸ்டர் அடி அடி ஷாட்ரா பாய் ஷாட்ரா. நான் இப்படி என் கழுத்து இப்படி தான் திரும்பி வந்துச்சு, திரும்பவே இல்லையே. ஐயோ இவரு பர் ஓகே ஷாட் எங்கடா போச்சு பாரு. ஷாட் ஷாட் குட் ஷாட் ஷாட். டேய் அண்ணா, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நான் வந்து நினைச்சதெல்லாம் கரெக்ட் தான். அடிச்சிருக்கணும். குட் ஷாட் டா. டேய் அதிரோ பண்ணு கண்ணு இருக்கு. ரேடா வட போ ஷாட் டா. டேய் குட் ஷாட் டா. வடக்கடா மாப்ள சென்னையில இருந்து மாப்பிள்ளைடா, தேனியில இருந்து. எக்ஸ்ட்ரா ஃபீல்டர்னா நோ பால் தான். அவன் அந்த பக்கத்துல இருந்து அந்த ஷாட்ரா. டேய் ஏதாண்டா கேக்குறா ரெண்டு. அவன் ஒருத்தன் கவர்னே வாடுவான் அவ்வளவுதான். குட் ஷாட். ஜடேஜா வந்திருக்காரு. சரி ஓகே. டே இங்கே பாருங்க, பேட்டிங் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் சி இதுவும் ஒரு ப்ராக்டிஸ். அகெயின்ஸ்ட் த விண்ட் எப்படி ஆடணும், பால் ஸ்லோவாக வந்தால் எப்படி ஆடணும், என்ன ஷாட்ஸ் ஆடணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க.
ஸ்டில் பத்தாது. சுகேஷ் நல்லா ஆடினா, மற்றபடி நீங்கள் மிச்சவங்கலாம் ஷார்ட்ஸ் என்ன ஷார்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் சார்? இருங்க, ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. மிச்சவங்களாம் என்ன ஷார்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணால் என்ன ஆட சொல்லணும் அதை பண்ணலை. ஒரு மேட்ச் வரனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோன்னா எதுக்காக சொல்கிறோம்? இந்த மாதிரி மேட்ச்சில் தான் ஆடி கற்றுக்க முடியுன்றதுக்காக தான் சொல்கிறோம். வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரியா? லீவ் இட். பேசிக்கோங்க. ஃபீல்டு அவனுக்கு என்ன வேணுமோ கேட்டு வை, கடகடன்னு உள்ளே போயிட்டு ஃபீல்ட் செட் பண்ணுங்கள். டைம் இல்லை. 3, 2, 1 NBC. அங்கனே புடிச்சறடா. புரியலன்ட்டு கான்ஃபிடென்ட்டாக ஆட்டினா யாருனா? அகிலேஷ் தான், வேற யாரு? நான் காவானா. இந்த பையனை விக்கெட் எடுத்துடலாமா? எடு. ட்ரை பண்றேன். போ உள்ள போ. ஃபுல்லா போல்ட் எடுக்க ட்ரை பண்றேன். ஃபுல்லா போல்ட் எடுக்க ட்ரை பண்றேன். ஏய் குட் பால்ரா, குட் பால். ஏய் அவுட்ரா. அவுட்டே கொடுக்கல. Meanwhile, சொல்லு உன் பிரச்சனை சொல்லு ஆடியன்ஸ்ட்ட. என்ன விக்கெட்டுக்கும் தர மாட்டாங்க. டேய் குட் கேட்ச், குட் கேட்ச். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, வந்துட்டேன்டா. 2009 ஓல்டு. கேட்ச். வா வா வா, புஷ் பண்ணு, பின்னாடி புஷ் பண்ணு. என்ன பவுன்சர் போட்டான்? சான்ஸ் 30 பாஸ் பால் அவுட். கேப்லாம் வேணாமே. தோக்க போறது தெரிஞ்சு போச்சு. கேட்ச் இங்கேந்து பிச்சு பிரணா வெளில வந்து திட்ட போறான். அவுட். அப்புறம் ஆட்ரிங் நான் ப்ளீஸ் பண்ண மாட்டேன். ஏய் மேல போடுறா. அதிரோ பண்ணா இஷானுமா. அவுட்டா? ஏய் சாத்விக் என்ன யோசிக்கிற? கேஸ் எதுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆகிறான்? செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சுட்டு குதிக்கிறது போல்டா. முடிச்சு விட்டா போதும். அவர் அப்பா தான்